வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். வார பலன்கள் ஜூன் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி முடிய இருக்கக்கூடிய 3ஆம் வாரம்னு சொல்லலாம். அந்த வாரத்துடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு இனிமையான வாரமாக தொடங்குகிறது. முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பாட்டு ஒன்று வரும், பெண் ஒன்று கண்டு ஒரு பாட்டு அந்த காலத்தில் வரும். அது என்னமோ ஆப்டாக தோணித்து. இல்லை, நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண் ஒன்று கண்டு இருந்தால் நீங்கள் பாடணும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாளாக திருமணம் நடக்கலை, பிரச்சனைகளாக இருக்குது. இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு நல்ல சொல்யூஷன், நல்ல ஒரு அலையன்சஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அந்த காலத்தில் ஏதோ ஒரு அப்பா அம்மாலாம் பார்த்து ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு தனியாக பேசினாலே அது பெரிய விஷயம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சர்வசாதாரணமாக நான் ஒரு 3 மாதம் நான் பழகி பார்க்குறேங்கிறாங்க, டேட்டிங் எல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் எல்லாமே என்னெல்லாமோ பண்ணிட்டு தான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது காலத்தின் மாற்றம். அதை பற்றி தப்போ ரைட்டோ நான் சொல்லலை. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலமும் இது. எனக்கு ஒருத்தரை பிடிக்கிறது, ஒருத்தர் இம்ப்ரெசிவாக இருக்குது, ஏன் ப்ரப்போஸ் பண்ணுறான் அவன், நானும் ப்ரப்போஸ் பண்ணுறேன், அந்த மாதிரியான ஒரு நேரம் காலமெல்லாம் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம் தொடக்கம். இந்த வாரம் மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக வரும். ஆனால் இந்த வாரத்தில் அதோடைய ஒரு ஆரம்ப அறிகுறி தென்படுகிறது. ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். முக்கியமாக இந்த திருமணம்ங்கிறது ஒரு முக்கிய நிகழ்வு தான் லைஃப்பில். இதில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்ங்கிறது இப்போல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஆனால் எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் டீலாக இருக்கட்டும், எதை வேணால் இருக்கட்டும், இப்போ திருமணமே பிஸ்னஸ் டீல் தான். உங்கள் வியூ பாயிண்ட்டு, ஆப்பனண்ட்டோட வியூ பாயிண்ட்டு, 2 சைட்லேருந்தும் நம்ம பார்த்தா தான் நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும். என்னுடைய ஒரு பொண்ணாக நான் நினைக்கிறேன், ஒரு பையன் நல்லா சம்பாதிக்கணும், சொந்த வீடு இருக்கணும், கார் வச்சுருக்கணும், எல்லாம் நான் நினைக்கிறேன். சரி, இவ்வளவும் இருக்கிற அந்த பையனுக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கும்? நான் ஓகேவா, பொண்ணா நான் ஓகேவா? அதுக்கு இதுதான் முக்கியம். நம்ம ஒன் சைடராகவே திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இரு பக்கமும் நம்ம நிலைநிறுத்தும் போது தான் ப்ராக்டிக்கலாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு தமாஷா சொல்லுவாங்க, ஒன்று நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியான்னு. அந்த மாதிரி தான். ஸோ எல்லாத்தையுமே நிறுத்து ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர, ஒன் சைடராகவே வரும்போது என்ன பிரச்சனை ஆகுது? ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் கை நழுவி போயிடும். நிஜமாகவே நல்ல விஷயங்கள் வரலாம். ஏன்னா உகந்த காலத்தில் அது நடக்கும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் வருது, இது வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் சொல்லி பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 30-32 வயசு ஆகிடும். 1990 பிறந்த பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகலாம்பா. அப்போ என்னென்னா, யாருப்பா, யாராவது இருந்தால் சொல்லுங்கப்பா அப்படின்னு டோட்டல் காம்ப்ரமைஸ் தேவையா? அதனால தான் இதிலெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி வேணும். நம்ம தாட் ப்ராசஸில் எதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், எதெல்லாம் நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன், அதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஆனால் அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோடு செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன். எப்போவுமே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்கிறது, வாதியும் கேட்பார், பிரதிவாதத்தையும் கேட்பார். ஒரு பக்கமே கேட்டு அவன் ரொம்ப நல்ல வேணும் கேஸில் கொடுக்க முடியுமா தீர்ப்பு? அதுதான் வாழ்க்கையும். அதனால் இதை மனசில் வச்சுக்கணும். மற்றபடி இந்த வாரத்தில் சகல சுப நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். வேலை மாற்றம் வேண்டுமா? நல்ல வேலை மாற்றம் கிடைக்கும். வேலையில் உயர்வு கிடைக்கணுமா? கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைக்கணுமா? கிடைக்கும். இது போல் பல நன்மைகளை மகர ராசிக்கு நிறைத்து தரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது.
ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.